ஹாய் சில்ட்ரன், வெல்கம் டு ஏடிஆர் மேக்ஸ். வாங்க நம்ம இன்னைக்கு 1.2ல் 4ஆம் சம் பார்க்கலாம். 4ஆம் சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு இது கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து XY, அதாவது எக்ஸ் வந்து 2Y, எக்ஸ் மதிப்பு ஒய் மதிப்பு உட்கணம், அதாவது 2 3 4 5 1 2 3 4 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து ஒய் மதிப்பு வந்து x+3, அது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் 10க்கு குறைவாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு என்னெல்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஆரோ டயக்ராம், கிராஃப் அண்ட் ரோஸ்டர் ஃபார்ம், அதாவது வந்து அம்புக்குறி படம். ஆரோ டயக்ராம்னா அம்புக்குறி படம், கிராஃப்னா வரைபடம், ரோஸ்டர் ஃபார்ம்னா இந்த பட்டியல் படம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது 3 இது கேட்டிருக்கிறாங்க. வாங்க நம்ம சம்முக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இது பாருங்க, நான் எடுத்து எழுதியிருக்கேன். பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ரெண்டையும் வந்து எடுத்து எழுதியிருக்கிறேன். சரியா? இப்போ வந்து நம்ம வந்து XY கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் வந்து என்னது அப்படின்னா 2Y. இங்கே நம்ம கொடுத்துருக்காங்களா, எக்ஸ் வந்து எவ்வளவு 2Y. அதை எழுதிக்கிடணும். அதை வந்து எப்படி எழுதிக்கணும்னா 2Y இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்புறம் ஒய் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, x/2 வச்சுக்கணும். x/2 அப்படி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? இம்மை வந்து நம்ம வந்து எக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்றொன்னே இந்த எக்ஸுங்கிற இடத்துல வச்சு பிரதிட்டு நம்ம அதை வந்து வேல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸில் வந்து 2 3 4 5. அப்போது எக்ஸ் வந்து 2 வச்சுக்கிடணும். வச்சுட்டு இதை வந்து ஒயில் பிரதியிடணும். எக்ஸுங்கிற இடத்துல 2 போட்டு பை 2 அப்படி எடுத்தால் வேல்யூ என்ன வரும், 1 வரும். அப்போ அதனுடைய கணங்கள் என்னது 2 1, அதாவது 2க்கு 1 ஆன்சர். வந்துட்டா? அடுத்து வந்து என்ன வந்திருக்கு 3 வந்து வச்சுக்கிடணும். எக்ஸு வந்து 3, அதை ஒய் 3 பை 2 வச்சோம்னா அது வந்து 3 2 தான் வரும். சரியா? 3 பை 2 அப்படியே எழுதணும். அதை அடி கொடுக்கலாம் கூடாது. அப்புறம் வந்து எக்ஸ் வந்து எவ்வளவு 4, அது வந்து 4 பை 2ன்னு வச்சுக்கிட்டோம்னா 2. அப்போது அதுக்கு என்ன வரும் 4 2. சரியா? இம்மை அதுக்கடுத்து 5, எக்ஸு வந்து 5ன்னு வச்சு ஒயில் 5 பை 2 அப்படின்னு வச்சுட்டோம்னா இதுக்கு வந்து அதே தான். ஸோ என்ன வரும் அப்படின்னா 5 பை 2. சரியா? அடி கொடுக்க முடியாதெல்லாம் அப்படியே வச்சுக்கிடணும். அடி கொடுக்க முடிஞ்சதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிடணும். சரியாம்மா? அதுக்கு அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அம்புக்குறி படம் கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆரோ டயக்ராம், அது வந்து தமிழில் வந்து அம்புக்குறி படம் எழுதிக்கிறேன். அம்புக்குறி படம்னு சொல்லும்போது அதுக்கு வந்து ஓவல் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டு இப்போ எக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் 2 3 4 5, அதை ஃபுல்லாக இங்கே எக்ஸுன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இங்கே 2 3 4 5. ஒய்யில் என்னெல்லாம் இருக்குது 1 2 3 4, 2 3 4. இப்போ இந்த வேல்யூவை இதில் பிரதியிடணும். இப்போ 2க்கு நேரம் என்ன இருக்குது 1 இருக்குது. சரியா? 3க்கு நேரம் என்ன இருக்குது போட முடியாது. சரியா? அதை விட்டுறணும். அடுத்து என்ன இருக்குது 4க்கு நேரம் என்ன இருக்குது 2 இருக்குது, அதை போடணும். 5க்கு நேரம் என்ன இருக்குது 5 பை 2 இருக்குது, அதை போட முடியாது. ஸோ அதை விட்டுறணும். அவ்வளோதான். சரியாம்மா? ஃபஸ்ட் 2க்கு நேரம் 1 இருக்குது, அதை போட்டாச்சு. 3க்கு நேரம் கிடையாது, 3 பை 2 கிடையாது, அதை விட்டாச்சு. 4க்கு நேரம் 2 இருக்குது, அதை போட்டாச்சு. 5க்கு நேரம் 1 இல்லை, அதை விட்டாச்சு. சரியா? அவ்வளோதான். அதுக்கடுத்து வரைபடத்தில் இதை குறிக்கணும். ரெண்டாவது என்னது வரைபடத்தில் குறிக்கணும். வரைபடத்தில் குறிக்கும்போது இப்படி போட்டுக்கோங்க.
இது வந்து எக்ஸ் அச்சு, இது வந்து ஒய்ஹெச் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ எதெல்லாம் நம்ம குறிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், அப்போ இதை குறிக்க முடியும், இதை குறிக்க முடியும், இதை வந்து குறிக்க முடியாது. சரியா? இப்போ வந்து இங்கே வந்து 0, இங்கே 1 2 3 4, இங்கே 1 2 3 4. இங்கே கொஞ்சம் நீட்டாக வரைஞ்சிக்கோங்க. சரியா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் 2 1 இருக்குது. சரியா? எக்ஸ் அச்சில் 2 இருக்குது, ஒய் அச்சில் 1 இருக்குது. அப்போ இது குறிக்கணும். அடுத்து பாருங்கள், அடுத்து நம்ம குறிக்க முடியாது, விட்டுறலாம். அடுத்து வந்து எக்ஸ் அச்சில் 4 இருக்குது, ஒய்யில் 2 இருக்குது. அப்போ 4 இங்கே வரும். சரியா? இதான் வந்து அம்புக்குறி படம். சரியா? இதில் வந்து 2 1 4 2. சரியா? இது வந்து கிராஃப். அதுக்கடுத்து 3வது ரோஸ்டர் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. அதாவது பட்டியல் முறை. லைன் போட்டோம். சரியா? பட்டியல் முறை. பட்டியல் முறையில் என்ன வரும் நமக்கு? அதே தான், 2 1 4 2. இது எழுதக்கூடாது, இந்த ரெண்டையும் எழுதக்கூடாது. 2 1 4 2 அதை மட்டும்தான் எழுதணும். அப்போது நமக்கு சம் முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்க? 2வது கேட்டிருக்காங்கல்ல. 2வது வந்து எழுதியிருக்கிறோம் பாருங்கள். XY, ஒய் வந்து என்னது? x+3. இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் 10 விட கம்மியாக இருக்கணும். அப்போது நம்ம வந்து அதை குறிச்சிக்கலாம். இப்போ இது முடிஞ்சது. அடுத்து வந்து ஒய் வந்து x+3, அது நேச்சுரல் நம்பர். ஏன்னு போட்டிருக்காங்களா? நேச்சுரல் நம்பர். அது வந்து 10ஐ விட குறைவானது. 2வது சம். சரி, இப்போ வந்து எக்ஸ் வந்து 1ன்னு வச்சுக்கிட்டோன்னா, எக்ஸ் வந்து நம்ம அதானே கொடுத்துருக்காங்க, நமக்கு மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் வந்து 1 2 3. இந்த அதை பிரதியிடுவோம் நம்ம. எக்ஸ் 1ன்னு எடுத்துட்டோன்னா, ஒய்யில் 0 x+3ங்கிற இடத்துல 1 + 3 அப்படின்னு எடுக்கணும். அப்போ என்ன வரும்? 4 வரும். அப்போ ஆன்சர் 1 4. அடுத்து எக்ஸ் வந்து 2ன்னு எடுத்தோம்னா, ஒய் வந்து 2 + 3, ஆன்சர் வந்து 5 வரும். அப்புறம் என்ன வரும்? 2 5. அப்புறம் எக்ஸ் வந்து 3ன்னு எடுத்தோம்னா, ஒய் வந்து 3 + 3 = 6 3 6. எக்ஸ் வந்து 4 எடுத்தோம்னா, ஒய் வந்து 4 + 3 = 7 4 7. எக்ஸ் வந்து 5ன்னு எடுத்தோம்னா, ஒய் வந்து 5 + 3 = 8 5 8. எக்ஸ் வந்து 6, ஒய் வந்து 6 + 3 9 6 9. சரியாம்மா? எடுத்தாச்சு. இனிமேல் x+3க்கு ஒன்றுக்கும் பிரதியிட்டிருக்கோம். அதாவது இயல் நம்பர் 10க்கு குறைவாக இருக்கிறது எல்லாமே நம்ம பிரதியிடணும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், பத்துக்கு குறைவா 9 வரையும் 10க்கு குறைவாக இருக்கிறனால தான் 9 வரையும் பிரதிட்டிருக்கோம். அதுக்கு மேலே போட்டோன்னு சொன்னால் 7 10 அப்படின்னு வந்துடும். அது 10க்கு சமன் கொடுக்கல இல்லையா, அதனால் விட்டுறணும். இப்போ வந்து ஆரோ டயக்ராம் வரையணும். இதுக்கு ஆரோ டயக்ராம்ங்கும்போது அம்புக்குறி படம். அது சொன்ன மாதிரி தான் இந்த ஓவல் ஷேப்பில் கொஞ்சம் நிறைய நம்பர் இருக்கிறனால போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது வந்து 1 2 3 10க்கு குறைவாக இருக்கிறனால 9 வரைக்கும் 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9 வரையும் குறிச்சிக்கோங்க. இப்போ வந்து 1 5 1 4 நினைக்கிறேன். 1 4 2 5 3 6 4 7 5 8 6 9 குறிச்சாச்சு. இனிமே வந்து கிராஃப்
வரைபடத்தில் குறிக்கணும். சரியா? இது கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். பெருசாக போட்டுக்கோங்க. இங்கே வந்து 0 x அச்சு y அச்சு 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ நம்ம 2 2 குறிச்சிக்கலாமா? 2 4 6 8. இங்கேயும் 2 4 6 8 இப்படி குறிச்சிக்கிட்டோம்னா இப்போ இந்த இதை எழுதுக்கு வசதியாக இருக்கும். இந்த பக்கம் 1 4 1 4 குறிக்கும்போது 1 வந்து இங்கே வரும், 4 வந்து இங்கே வந்துடும். இங்கே குறிச்சிக்கிடுவோம். அடுத்து 2 5. அப்போ 2 வந்து இங்கே வரும், 5 வந்து உடையில் வரும். இங்கே குறிச்சிக்கிடுவோம். அடுத்து 3 6. 3 வந்து இங்கே வரும், 6 வந்து இங்கே வரும். குறிச்சிக்கிடுவோம். இது வந்து 1 4 2 5 3 6. அடுத்து 4 7. 4 இங்கே வரும், 7 இடையில வரும். இங்கே குறிச்சிக்கிடுவோம். 4 7. அடுத்து 5 8. 5 இங்கே வரும், 8 இங்கே வரும். அடுத்து 6 9. 6 இங்கே வரும், 9 அந்த பக்கம் வரும். 6 9 குறிச்சாச்சு. இனிமே இதை நேராக இதான் அம்புக்குறி படம். இனிமே பட்டியல் முறை. பட்டியல் படம். பட்டியல் படம்னு என்னன்னா அதை அப்படியே எழுத வேண்டியதான். எதெல்லாம்? 1 4 2 5 3 6 4 7 5 8 6 9. இவ்வளோதான். சரியாம்மா? இந்த கணக்கு முடிஞ்சது. கணக்கு மீண்டும் ஒரு முறை பாருங்கள். பொறுமையாக பார்த்தீங்கன்னா புரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.